அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த நேரலின் நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழக சட்டமன்ற தேர்தல் 2020க்கான தேர்தல் முடிந்துவிட்டது. மே 4ஆம் தேதி அதனுடைய தேர்தலோடு யார் தமிழகத்தை ஆளப் போகிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஆச்சரியக்குறியாகவும் மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சில செய்திகளை நான் தெரிவிக்க இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸிட் போல் எல்லாம் பார்த்தோம். எக்ஸிட் போலே ஒரு கேலி சித்திரமாக மாறிப்போச்சு. எது உண்மை எது பொய்யே அப்படின்னு என்று சொல்ல முடியல. அந்தந்த கட்சிக்கார மீடியாக்கள், அந்தந்த கட்சிக்காரருடைய தொண்டர்கள், கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க கட்சி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதை சமூக வலைத்தளங்கள் பரவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க பகிர்றது, என் கட்சி வந்துடணும், என் கட்சி தான் முன்னிலையில் இருக்குது, இவர் கட்சி முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மக்களும் பரப்புகிறாங்க. எது உண்மை செய்தி எது பொய் செய்தி அப்படின்னு சொல்லி கணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு தான் இந்த எக்ஸிட் போலுடைய தேர்தலுடைய கருத்து கணிப்பு இருக்குது. இதுதான் வரும், இதுதான் வராது அப்படின்னு சொல்லி தெளிவாக இன்னும் யாருமே அது பதிவிடலை. ஒன்று அவங்கவுங்க தளத்தில் போய் பார்த்தா அது அவங்கவுங்க சாதகமாக இருக்குது, தவிர அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த கட்சியை ஆதரிக்கிறார்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரி, இப்போ நாம் இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேர்தல். அந்த தேர்தல் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், எதற்காக தேர்தல், ஏன் நமக்கு ஒரு ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஏன் நம்ம ஓட்டு யாருக்காக போடுறோம் அப்படின்றது ஆண்டாண்டு காலமாக சிந்திச்சு தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சற்பமான மக்கள் அந்தந்த கட்சி விசுவாசிகள் அப்படின்றவர்கள் அந்த கட்சிக்காகவே போடுறாங்க. இந்த கட்சி தான் நம்ம கட்சி தான், ஏன்னா நம்ம அதில் அந்த கட்சியில் இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் பதவியில் இருக்கிறோம், நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்றது சில பேர் இருக்காங்க. சில பேர், பெரும்பான்மை மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எந்த கட்சி வந்தால் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் சரியாக இருக்கும் அப்படி என்பது சிந்திச்சு செயல்படக்கூடியதான் நாம் கடந்த கால தேர்தலில் பார்த்தோம். ஏனென்று சொன்னால், டிஎம்கே 5 வருஷம் இருந்ததுன்னா ஏடிஎம்கே 5 வருஷம் ஆளும். அப்படிதான் மாறி மாறி இந்த தேர்தல் நாம் சந்தித்தோம். இத்தனை ஆண்டு காலமாக அப்படிதான் நம்ம நம்மளுடைய ஓட்டுகளை பார்த்தோம், தேர்தலை பார்த்தோம், தேர்தலுடைய தலைவர்களை பார்த்தோம். ஆனால் இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்பது மிக வித்தியாசமாகவும் அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயமாக இருந்தது. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இளைய தலைமுறைகள் புதிய ஓட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள். இளைய தலைமுறை அந்த அரசியல் சிந்தனை வந்து விட்டது என்ற ஒரு கோணத்தை நாம் பார்க்க தெரிந்தது. தமிழக மக்கள் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு விஷயமும் நாம் பார்த்தோம். ஆனால் எது இருந்தாலும், அதில் ஒரு ஆபத்தான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இது புதிய இளைய தலைமுறை வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தமிழக மண்ணும் தமிழக பற்றி ஒன்றுமே தெரியலை, அரசியலே தெரியவில்லை என்றுதான் சொல்லணும். ஏதோ ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரிக்கிறோம், அவங்க வரணும் அப்படின்ற ஒரு மோகத்தின் அடிப்படையில் தான் தற்போது வந்திருக்கக்கூடிய விஜயுடைய கட்சி, தாவக டிவிகே கூடிய கட்சியோட தொண்டர்கள், ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இன்னைக்கு ஒரு அரசியல் ஓட்டு அங்கீகாரத்தோடு வரக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்கு. ஆனால் தற்போதைய நிலவரம் பார்க்கும்போது அவர்களை நினைத்தாதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த புதிய ஜெனரேஷன், ஜென்சி சொல்லக்கூடிய இந்த தலைமுறை நினைத்தால்தான் வருத்தமா இருக்கு. அவர்களுக்காக தான், அவர்களுடைய பெற்றோருக்காக தான் இந்த காணொளி முழுக்க முழுக்க என்னுடைய மனதில் உள்ள ஒரு ஆழமான வருத்தமான ஒரு செய்தி. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறை நம்மளுடைய தலைமுறையில் உருவாக்கி இருக்கு அப்படின்றது ஒரு கவலையாக இருக்கிறது. அரசியல் என்பது எப்படின்னு சொன்னா, நம்ம மண்ணும் மக்களும் காப்பாற்ற வேண்டும். எல்லா அரசியல்வாதிகளும் யாரும் தூய்மையர்கள் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நம்மளுடைய கருத்து என்ன, அரசியல் நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கு காப்பாற்ற வேண்டும், யார் இதில் சிறந்தவர்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. தமிழகத்திலும் அப்படிதான் நம்ம பார்த்து மாறி மாறி ஆட்சி செய்யும்போது அப்படிதான் இருந்தது. ஆனால் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைக்கு அவங்களுடைய கருத்துக்கள் பார்க்கும்போது, புதிய கட்சி வரணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரிக்கக்கூடியதும், அவங்க செய்யக்கூடிய வாசகங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ரொம்ப அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த தற்கூரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன் அந்த தற்கூரி சொல்றோம்? உண்மையாலுமே அந்த இளைய தலைமுறையை பார்த்து இந்த தற்கூரி என்ற அந்த வாசகம் சொல்றதுக்கு மிக வருத்தமா இருக்கு. இன்றைய தற்கூரி நாளைக்கு தலைவனா கூட மாறலாம். ஏன்னா அரசியல் அப்படி. அரசியலில் தற்கூரியாக இருந்தாலும் அரசியலுக்கு வர முடியும், தவறுகள் செய்ய வேண்டும், அவன் பொய்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்துதான் அரசியல் என்றாலே அப்படிதான் பயந்து நம்ம ஒதுங்கும். அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு தற்கொலைன்னு சொல்றதுக்கு நமக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த வருத்தத்துக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் மேல ஒரு கண்காணிப்பு பெற்றோர்கள் வைக்க வேண்டும். அதுதான் இந்த பிரதானமான நோக்கம் இந்த நேரில் வருது.
இப்போ புதிய தலைமுறை என்றால் அந்த சகிப்புத்தன்மை இருக்குமா? அரசியல் என்றால் தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி, இது ரெண்டும் கலந்துதான் அரசியல். அது தோல்வி அடித்தா அது மனநிலை அந்த மனநிலை அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்குமா அப்படின்னு பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். அதுக்காக தான் அரசியல் மாற்றம் வேணும்ன்றாங்க. ரைட், ஓகே, மாற்றம் இருக்கட்டும். ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க, எந்த மாதிரி மாற்றத்தை விரும்புறாங்க? ஏன்னா இந்த இளைய தலைமுறை இந்த தாவேகா கட்சிக்கு ஆதரிக்கக்கூடிய அவங்க செஞ்சு வச்ச செய்தியெல்லாம், சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாது. தன்னைத்தானே ஒருத்தன் என்ன பண்றான்னா, என்ன நான் கழுத்து அறுத்துக்கிறேன்னு. இந்த விஜய் ஜெயிக்கவில்லை என்று சொன்னால், டிவிக்கு வரவில்லைன்னு சொன்ன தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறேன்னு சொல்றான். பெண்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள். என்னென்ன பேச்சுகள் பேசணுமோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமா இருக்கு. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. புதிய தலைமுறை ஓட்டு போட்டிருக்கிறார்கள், புதிய ஒரு ஆட்சியை உருவாக்க நினைக்கிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார் நினைக்கிறவர்கள் எந்த மாதிரி மாற்றத்தை விரும்புகிறார்கள்? விசில் அடிக்கிறதும் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதும், ஒரு அரசியல் ஒரு நடிகரின் பின்னாலே தன்னுடைய மானமும் சுயமரியாதையும் எல்லாம் விட்டுட்டு போறது ஒரு ஆட்சி மாற்றமா? இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான். அந்த தலைவரும் இதுவரைக்கும் என்ன செய்யல, அந்த மக்களுக்கு, அவர் ரசிகர்களுக்கு, அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்ல, அறிவுரை சொல்லவில்லை. எங்களுக்கு வேதனையா இருக்கு. யார் வீட்டு பிள்ளையோ ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டு ஏதாவது தவறு செய்திருமோ, அந்த மனப்பான்மை இல்லைன்னா ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்துருமோ என்றது நமக்கு அச்சமா இருக்கு. ஆனால் அந்த கட்சியோட தலைவர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு, அந்த கட்சியை வழி நடத்துறவர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லல, இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க இழந்து விட்டார்கள்னா அந்த குடும்பத்தோட கேள்விக்குறி ஆயிரும். அவங்க குடும்பத்துக்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தை இறந்த விட்டு எவ்வளவு வேதனை வரும் அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு இந்த நேரத்தில் புரியும் அப்படின்னு சொன்னா, இந்த 41 பேர் இறந்தாருங்கல்ல கரூர்ல, அந்த குடும்பத்தாரில் போயிட்டு கேள்வி பாருங்க. இவர் பின்னாடி போனா தன்னை மாய்த்து கொண்டால் என்ன நிலை ஏற்படும்? அவன் குடும்பத்தை யாரை காப்பாற்றுவான்? ஒருத்தர் சொல்ல, என் குடும்பத்தை விஜய் பார்த்துப்பா போல, அவருக்கு வேலை அதுதானே, நான் விஜய்க்காக உயிர் விடுவேன், நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த புதிய கட்சியை மாற்றம் விரும்பக்கூடிய இந்த மக்களுக்கு இருக்கு. அவர்கள் கண்டுதான் அச்சம். அவர்களுக்காக தான் இந்த காணொலி. ஏன் இந்த மாற்றம்? பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கண்காணிங்க, அந்த பிள்ளைகளை அறிவுறுத்தி சொல்லுங்கள். தயவு செய்து அரசியல் என்பது இன்னைக்கு இவர் ஆண்டுவார், ஒருவேளை தாவேகா தான் வந்தார், சிஎம்ஏ வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்க கூற்றின்படி எத்தனை வருஷம் அவர் இருப்பார்? 5 வருஷம். அதுக்கு பிறகு மாற்றம் வரும் தானே, அப்ப வேற ஆட்சி கைப்பிடிக்கும் தானே. அப்போ திமுகவே இருக்கட்டும், திமுக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெற்றி பெறும், இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா இதுக்கான ஒரு கலவரமோ ஒரு குழப்பமோ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமோ நம்ம ஏற்படுத்துறோமோ என்ற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா அப்படிதான் நான் இந்த கட்சிக்காரர்களுடைய இன்றைய தலைமுறைகளுடைய அந்த பேச்சையும் பாவனங்களும் பார்க்கும்போது, ஏன் என்று சொன்னால், டிவிக்கு டிஎம்கே ஆதரிச்சா டிவிக்கு எதிர்க்க, அண்ணா டிஎம்கே எதிர்க்கிறாங்க. கட்சி ரீதியாக நம்ம அவர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். அப்போ எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கும், இவர்கள் வந்தா சரியா இருக்கும் என்றது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பொதுத்தளத்தில் நம்ம பேசும்போது அங்க கமாண்டுகள் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு. அதுக்காக தான் தற்கூறி சொல்றோம், அதுக்காக தான் அறிவு கட்டவன்னு சொல்றோம், அதுக்காக தான் திட்டுறோம். ஏன்டா நீ அரசியல் படிக்க வந்தாயா, மக்களை தெளிவுபடுத்த வந்தாயா, இல்லது இங்க ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பேச வந்தாயா? எதற்கு வந்தோம்? எந்த மாற்றத்தை விரும்புறோம்? அப்ப நீ ஏன் மாற்றம் ஆகல, நீ ஏன் மாறல? உன்னுடைய செய்திகளை, உன்னுடைய கமாண்ட் பார்க்கும்போது உன்னுடைய தகுதி தகாதாரம் எல்லாம் தெரியுதா இல்லையா? அப்ப இப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள்? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார்கள்? உங்களுடைய விருப்பம், யாருக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடுங்க. ஆனால் கருத்தியல் ரீதியால் தானே மோதணும். கருத்தியல் ரீதியால் எனக்கு இந்த கட்சியை ஆதரிக்கிறேன்னு சொன்னா இந்த காரணத்துக்காக நான் இந்த கட்சியை ஆதரிக்கிறேன், இந்த கட்சியை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னா இந்த காரணத்துக்காக இந்த கட்சியை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கருத்தியல் ரீதியாக தான் என்ன செய்யணும்? கருத்துக்களை பகிர்வு. அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு மண்ணில் வளர்ந்தவர்கள் இந்த மாதிரி பகுத்தறிவு இல்லாம பேசும்போது, அதுதான் தமிழகத்தில் இந்த மாதிரி மக்களும் இருக்கிறார்களா என்பது போது இந்த தேர்தல் நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த தேர்தல் மிக தெளிவாக நம்ம தமிழக மக்கள் எப்படி இருக்கிறார், இளைய சமூகம் எப்படி இருக்கிறது என்று இந்த விஜய் கட்சி தொடங்கி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விலாவாரியாக தெரியப்படுத்தார். இது ஒரு வகையில ஒரு நல்ல செயல்தான். ஆனால் ஆதகம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி பிள்ளைங்களுடைய மனநிலை, அந்த பெற்றோர்கள் ஆகிய நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, தயவு செய்து அரசியல் என்பது வேறு, திரை என்பது வேறு, நிஜ வாழ்க்கை என்பது வேறு என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, தயவு செய்து எடுத்து சொல்லுங்க. வெற்றியும் தோல்வியும் வரும் போகும். இன்னைக்கு இவர் ஆளுவார், நாளைக்கு அவர் தோப்பார், இவர் ஜெயிப்பார் என்று இந்த மனநிலையை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
ஏன் என்று சொன்னால் ஒரு அச்சம் தான் ஏற்படுது. ஒரு உயிர் என்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் உயிர் என்றது என்னன்னு. ஸோ அதனால இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் பலி ஆகுமோ, உயிர் கை சேதம் நடக்குமோ, பல உயிர்கள் போகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு வேற மாதிரியான ஒரு கலவரம் ஏதாவது தமிழகத்தில் ஏற்படுமா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. தயவு செய்து காவல்துறை, அதே போல அரசு கட்சிகள் எல்லாமே குறிப்பாக தாவேக்காவுடைய கட்சி தலைவர்கள் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் தொண்டர்களை அந்த மனநிலைக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் ஆள போறேன், நான் மாற்றத்தை தான் விரும்புகிறேன் தவிர தங்களுடைய உயிரை மாற்றிக் கொள்றதுக்காக நான் அரசியல் வரவில்லை என்ற கருத்தை அந்த மக்கள் மத்தியில் தாவேக்காவுடைய கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் பதிவு செய்ய வேண்டும். இதை பதிவு செய்யாமல் இது வரைக்கும் இருக்கிறாங்க. யாருமே இது மாதிரி என்ன பண்ணவில்லை. இது வரைக்கும் அந்த மக்களை பத்தி யோசிக்கவில்லை. எவன் எப்படின்னா போ அப்படின்ற மாதிரி தான் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கல்லடியில் என்ன பண்றாங்க, இந்த சோசியல் மீடியால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யார் வேணாலும் எவன் வேணாலும் தூர்வாரிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறார்கள். அதில் கண்டு அதை பார்க்கக்கூடியவர்கள் வேற மாதிரியான ரியாக்ஷன் வரும், அவங்களோட வாழ்க்கையில் வரும். யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ இருந்து யாருக்கோ என்ன பண்ணிடுவாரு, வா நீ வா தூ வா தா வான்னு சொல்லி போட்டு என்ன போயிடுவார்கள். ஆனால் அவர்களுடைய மனநிலை என்ன, அங்கே என்ன நடக்குது, அதால என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்க உங்கள் பிள்ளைகளை கவனமாக மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்க. பெரியவங்களை கூட பார்க்குறேன் இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு அலட்சிய போக்கா இருக்கிறாங்க. தேர்தல் தானப்பா, நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், எப்படிப்பட்டவரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். நாமளும் ஆடுறோம், அதுல நாமளும் இருக்கோம். என்னன்னா ஒரு ரீல் மோகம், அந்த வீடியோ மோகம், இந்த மாதிரி மோகம் வந்தவொடனே என்ன செய்யறாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல தெரியல. பெட்ரோல் ஒரு பிள்ளை சொல்லுது, நான் விஷத்தை போட்டு என்ன பண்றாங்க, சோத்துல விஷத்தை கலந்துருவேன், நீ இவருக்கு ஓட்டு போடலனா, இவர் ஜெயிக்கலன்னு சொன்னா உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்றெல்லாம் பேசுறாங்க. ரொம்ப அருவருப்பா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தில் படித்த மாணவர்கள், படித்த பிள்ளைகள் இந்த மாதிரி பேசுகிறார்களா என்பது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய செய்தி பேசணும் இது சம்பந்தமா. எப்படிப்பட்ட ஒரு தமிழகம், தற்கூரித்தனமாக இவ்வளவு கூட்டம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. தயவு செய்து மே 4ஆம் தேதி உங்களுடைய பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உயிர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. யாருக்காருக்கும் உயிர் கிடைக்கிறேன் எப்படி வளர்த்து போயிருக்காங்க. பெற்றோர்களுக்காக உங்களுடைய கனவு இருக்கும். பெற்றோர்களுக்கு என் பிள்ளை வளர்ந்தால் இப்படியெல்லாம் எனக்கு செய்யும் அப்படின்றது ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை எல்லாம் சுக்குநூறு ஆக்குற மாதிரி இன்றைய இளைய சமூகம் அது பேசும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை தயவு செய்து மே 4ஆம் தேதி வரைக்கும் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுல இன்னைக்கு இவர் போவாரு, ஆட்சிக்கு வருவாரு, வேற ஆள் வருவாரு, ஆட்சி மாறும், காலங்கள் மாற மாற ஆட்சிகளும் மாறும், காட்சிகளும் மாறும். அதனால நம்மளுடைய குழந்தைகளை நாம் தான் என்ன செய்யணும், சொல்லி வளர்க்க வேண்டும், சொல்லி புரிய வைக்க வேண்டும். இப்போ புரிய வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னு சொன்னா மாற்றம் வரும்போது வரணும், புதிய ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில், மாற்றத்தின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களும் ஆதரிச்சிருக்கலாம், பெட்ரோல் நீங்களும் ஆதரிச்சிருக்கலாம். ஆனால் அதை எதிர்கொள்ளும் போது அந்த மனநிலை எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து பெட்ரோல் ஆகிய நீங்க என்ன செய்யுங்க, அதுல கவனம் செலுத்துங்க. அதே போல பிளஸ் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை தோல்வியில் அடைந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் இது தேர்தல் தோல்வி அல்ல, அடுத்த கட்டுக்கான நகர்வு, நம்ம இதில் பாடம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனதைரியமும் கொடுங்க. மே 4ஆம் தேதி எப்படி வேணாலும் அரசியல் மாற்றம் ஏற்படலாம், அதுக்கும் மனதைரியமாயிருங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை வழிநடத்தணுன்ற அப்படிப்பட்ட நல்ல ஒரு இளைய சமூகமா நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். அவர்களுக்கு தெரியாத செய்தியை நாம் என்ன செய்யணும், எடுத்து வைக்க வேண்டும். பெற்றோர்கள் மீது அது கடமையாக இருக்கிறது. ஆகைய அன்பிகை சகோதரர்களே, மே 4ஆம் தேதியா இருந்தாலும் சரி, 10வது 12வது 2 ரிசல்ட் வந்தாலும் சரி, தோல்வி என்பது ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. இது இல்லைன்னா அடுத்தது அப்படி சொல்லி தோல்விதான் நமக்கு மன உறுதியும் கொடுக்கும். தோல்விதான் நமக்கு அடுத்த கட்ட நகர்வு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அனுபவம். தோல்வின்றது தோல்வி அதோட முடியறது கிடையாது. அடுத்த நகர்வு என்ன, எப்படிப்பட்ட நம்ம பயிற்சி எடுக்க வேண்டும், எப்படிப்பட்டு நம்ம முன்னாடி செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வழிதான் தவிர அது முடிவு அல்ல. ஆகையால எப்படிப்பட்ட மே உடைய ரிசல்ட்டா இருக்கட்டும், அதனுடைய 10வது 12வது ரிசல்ட்டா இருந்தாலும் தோல்வி கண்டு தயவு செய்து இளைய தலைமுறை அஞ்சாதீர்கள். தோல்வி அடுத்த கட்ட வெற்றிக்கான ஒரு வழிபடிதான்.
வழிதான். சரிங்களா? அதனால தோல்வி கண்டு அஞ்சாமல் மனதைரியமா இருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் நிறைய கனவுகளோடு இருக்கிறார்கள், கனவு சுமந்து இருக்கிறார்கள். நீங்களும் கனவு காணுங்க. அப்துல் கலாம் கனவு காண சொன்னது எப்படின்னு சொன்னா, தோல்வியை தன்னை மாய்த்து கொள்வதற்காக, அடுத்த தோல்வியை அடுத்து அடுத்த வெற்றிக்கு நகர்வதற்காக தான் அந்த தோல்வியை நம்ம என்ன செய்யணும், நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கனவை காண்டி வருங்கால இந்தியாவையும் சரி, வருங்கால தமிழகத்திலும் சரி வழிநடத்தக்கூடிய இளைய தலைமுறைகளை நீங்களும் உருவாக வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த அரசியல் கட்சி மாறி மாறி வரும். நம்மை உயிரை மாய்த்து கொண்டால் நம்ம குடும்பம் தான் நடுத்தெருவில் நிற்கும். ஆக இது உணர்ந்து பெற்றோர்கள் நீங்களும் இளைய சமூகம் நீங்களும் உணர்ந்து இந்த அரசையும் அந்த வரக்கூடிய செய்தியையும் நம்ம உள்வாங்க வேண்டும் என்பதற்காக தான் ரொம்ப மனவேதனையோட இந்த நேரலை நான் பதிய வைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி சிந்திங்கள். அரசியல்வாதி யாரும் நம்ம கை கொடுக்க போறது கிடையாது. நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆதரிக்க வேண்டும், அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய நிலைப்பாடா இருக்கணும், சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த நோக்கம், இந்த நேரலுடைய நோக்கம். நன்றி.